கவின் படுகொலைக்கு நடந்ததுன்னா எப்படி நடந்தது? இது வந்து சாதின்றது இந்த இந்த பொண்ணோட லவ் பண்ணிட்டு மட்டும் நடந்திருக்கா, இல்லை தமிழகம் முழுவதும் இது மாதிரி ஒரு ஒரு 30-40 கொலைகள் நடந்தும் இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்குதுன்னா, அப்போ இதுக்குள்ளே இருக்க பின்னணிகள் என்னென்னு? சாதின்றது காவல்துறையிலே இருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேருமே காவல் எஸ்ஐயா தான். ரெண்டு பேருமே நல்லா படித்து ஒரு உதவி ஆய்வாளராக இருக்கிறப்பயே ஒரு புருஷன் முன்னாடி வந்து போலீஸாக இருந்தோம், அவங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய வன்மம்ன்றது இருக்குன்னா அப்போ சாதி எந்த அளவுக்கு ஆழமாக இந்த சமூகத்தில் பதிந்து இருக்கின்றது அர்த்தம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. 10 மாதம் கழிச்சு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணுறோம். காவல்துறை நினச்சா அந்த அம்மாவை எப்பயோ அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இதில் இன்னும் வந்து அந்த பொண்ணை வந்து ஏன் எட்டுன்னு வரல, சம்மந்தப்பட்ட அந்த பெண்ணும் இதில் எட்டுன்னு வரணும்ல. அப்போ காவல்துறையிலேயே வந்து சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த சாதி இருந்தால் தான் உனக்கு இடஒதுக்கீடு தருவேன்னு சாதியை ஊக்கப்படுறதே இன்னைக்கு அரசாங்கம் தானே. அரசு அதிகாரிகள் சாதி பார்த்து தான் போடுறீங்க. தேர்தல் கமிஷன் இந்த இடத்துல பொது தொகுதி, இந்த இடத்துல இந்த ஆட்கள் தான் நிற்கணுன்றாங்க. இந்த ஜாதியை ஊக்குவிச்ச திமுக கட்சி தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட்டி தொட்டி எங்கும் தேர்தலுக்கு முன்னாடி குடிசைகள் பற்ற வச்சு அந்த குடிசையிலேருந்து தன்னுடைய கட்சியை வளர்த்தது தான் திமுக. அதனால் சாதியை வந்து ஒழிக்கிறது திமுக என்னன்றனாலும் முடியாது. இவ்வளோ நாள் இந்த அரசாங்க கெசட்லேயே இவ்வளோ இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இனி வரும் காலத்தில் கண்டிப்பாக காவல்துறை அதிகாரிகள்லாம் புதிய அரசுக்கு ஒத்துழைப்பாங்க. இனி சட்டம் ஒழுங்கெல்லாம் கையில் இருக்கும். கட்சின்னு வச்சுருந்தாலும் அதுக்குள்ளே சாதின்றது இருக்குது. இப்போ அம்பேத்கர் ஸ்டில்லு பொதுவான மக்கள்கிட்ட இருக்குங்களா? யார் வீட்டில்னா போனால் அம்பேத்கருடைய ஸ்டில்லை வச்சுருப்பாங்களா? இது தமிழக அரசு அனுமதிக்குது இல்லை. குரு பூஜை, ஒவ்வொரு சாதிக்கும் குரு பூஜை நடத்துறீங்க. அதில் ஒரு அரசியல் லாபம். இதுதான் நான் சொல்கிறேன். அரசியலுக்கு இந்த சாதின்றது வேணும். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு சசிகுமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்பா. சார், கடந்த ஆண்டு மின் பொறியாளர் கவின் என்பவர் வந்து ஒரு சாதிய ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். திருநெல்வேலி பகுதியை சேர்ந்தவர். அதுக்கு அடுத்து அந்த பெண்ணின் காதலியோடைய தந்தை, தம்பி மற்றும் உறவினர் ஒருத்தர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா A3 குற்றவாளியான அவங்களுடைய தாயார் வந்து கைது செய்யப்படாமலே இருக்காங்க, தலைமறைவாக இருக்காங்க அப்படின்ற போல குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டிருந்தது. இப்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இப்போ வந்து நேத்திக்கு அவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. நீதிமன்றத்திலையும் ஆஜர்படுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதன் பின்னணி என்னென்ன? அதாவது ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு நம்ம தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கணும். எப்படி பார்த்திங்கன்னா, இந்த கவின் படுகொலைக்கு நடந்ததுன்னா எப்படி நடந்தது? இது வந்து சாதின்றது இந்த இந்த பொண்ணோட லவ் பண்ணிவிட்டு மட்டும் நடந்திருக்கா, இல்லை தமிழகம் முழுவதும் இது மாதிரி ஒரு ஒரு 30-40 கொலைகள் நடந்தும் இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்குதுன்னா அப்போ இதுக்குள்ளே இருக்க பின்னணிகள் என்னன்ட்டு நம்ம தெளிவாக மேலோட்டம் ஒரு கழுகு பார்வையில் பார்த்தா சாதின்றது காவல்துறையிலே இருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேருமே காவல் எஸ்ஐயா தான். ரெண்டு பேருமே நல்லா படித்து ஒரு உதவி ஆய்வாளராக இருக்கிறப்பயே ஒரு புருஷன் முன்னாடி வந்து போலீஸாக இருந்தோம், அவங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய வன்மம்ன்றது இருக்குன்னா அப்போ சாதி எந்த அளவுக்கு ஆழமாக இந்த சமூகத்தில் பதிந்து இருக்கின்றது அர்த்தம். ஏதோ வந்து ஹிந்து மதத்தில் வண்டி தான் சாதி இல்லை, முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் வெளிப்படையாக இது கொலை நடக்கிறதால ஹிந்து மதத்தில் இந்த மாதிரி இருக்குன்றதை நம்ம பதிவு பண்ணுறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, 10 மாதம் கழிச்சு இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணுறோம். காவல்துறை நினச்சா அந்த அம்மாவை எப்பயோ அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ காவல்துறையிலேயே வந்து சில பேர் வந்து, அதாவது சிபிசிஐடியில் போயிருந்து பிடிச்சிருக்காங்க. காவல்துறையிலேயே சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா, நம்ம பகுதியில் கூட பார்த்திங்கன்னா, இப்போ நான் திருப்பி சொல்கிறேன், சென்னையில் ஒரு புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்ட்டு, கீழ்பாக் டிஸ்ட்ரிக்ட்டு, வண்ணாரப்பேட்டை, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு குற்றச்சம்பவம் அதிகம் நடக்குது வச்சுங்க. சென்னையில் மட்டும் இல்லை, தமிழகம் எங்கும் நடக்குது. குறிப்பாக நான் இப்போ வந்து அதிகப்படியாக வந்து இந்த கஞ்சா, இந்த கள்ளச்சந்தையில் மது விற்பனை இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும், புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் ஏன் நடக்குதுன்னு ஒரு ஆய்வு பண்ணேன். என்னென்னா, வரக்கூடிய காவல் ஆய்வாளர்களும் சரி, உளவுத்துறையிலையும் சரி, இவங்க தான் மெயின். அதில் இருக்கிற ரைட்டர், ஒரு காவல் நிலையத்தில் வந்து ஒரு ஆய்வாளர், அந்த ஆய்வாளர் ரொம்ப முக்கியம். ரைட்டர் தான் அந்த ஏரியாவில் பற்றி தெரியும். ரிப்போர்ட் மேலே போடுறது வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுன்னுவாங்க. இப்போ சாதியுடைய வன்மத்தை நான் சொல்கிறேன், காவல்துறையிலே இருக்குது. என்னென்னா,
பட்டியல் சமுதாயம் அதிகரிக்க மக்களை மாற்று சாதி ஆளுங்களை போடுறாங்க. அப்போ என்னன்னா குற்றம் செய்யாத நபர்களெல்லாம் இவங்க பொய் கேஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. இது சமீபத்தில் நான் வந்து நிறைய பார்த்துட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதர் கம்யூனிட்டியில் போடுறாங்க. அவன் என்ன பண்ணுறானுங்க, போலீஸில் ஒரு சில காவல்துறை தான் சொல்கிறேன், உண்மையிலேயே சொல்கிறேன், என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே விற்கிற கஞ்சா விற்கலன்ற மாதிரி மேலே போட மாட்டுறாங்க. நான் சொல்கிறது தேவரில் இருக்கிறாங்க, இதே புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்டில் சொல்கிறேன், தேவர் கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க பட்டியல் சமுதாய மக்கள் எப்படி சேர்த்தா என்ன, நம்ம போய் எதனா ஒரு அமௌண்ட்டு வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு அதை பார்க்குறப்போ. ஓ என்னங்க இந்த மாதிரி விற்கிறது நீங்கள் போடுறீங்களா இல்லையா அப்படி கேட்டால் உடுப்பா அதெல்லாம் அப்படி தான் எந்த காலம் தின்ன மாட்டாங்கன்னு இவங்களே முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஒரு வன்மம் காவல்துறையிலேயே இன்டெலிஜென்ஸும் காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இப்படி தான் இருக்காங்கன்றப்போ இப்போ ஸ்டார்டிங்கே நம்ம பார்க்க போனால் தமிழக அரசாங்கம் கெசட்லேயே 447 ஜாதி பதிவு செய்யப்பட்டது. நாங்கள் சமூக நீதி பேசுகிறோம், நாங்கள் தான் ஜாதி ஒழிச்சோம், நாங்கள் தான் சமுதாய இதில் பண்ணுறோம், பெரியார் அம்பேத்கர் சொல்கிறாங்க. அப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சியில் 447 ஜாதி சுதந்திரம் வாங்கி இத்தனை ஆண்டு காலம் அரசாங்கம் கெசட்டில் 447 நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். அப்போ ஏன் இவங்க இந்த கெசட்லேருந்து எடுக்கல, இதை 7ஆக பிரிக்கிறாங்க, எஸ்சி, எம்பிசி, பிசி, பிசிஎம், ஓசி அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. அப்போது இது இப்போ ஒரு சாதாரண நான் இப்போ சமீபத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் வந்து கட்டுறாங்க, ஜமாத்துலேருந்து கட்டுறாங்க, முஸ்லீம் அமைப்புலேருந்து எல்லா மதத்தினருக்கும் கட்டுறாங்க. நேராக போகிறாங்க, ஒரு ஐடி ப்ரூஃபை வாங்குறாங்க, ஃபீஸ் பில்லை வாங்குறாங்க, கட்டிடுறாங்க. அவங்க எதுவுமே கேட்கறதில்ல. அதேமாதிரி கிறிஸ்துவ மிஷனரியில் கட்டுறாங்க, சாதாரணமான எல்லாருக்குமே தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கட்டுறாங்க. அதேமாரி ஹிந்துஸில் வந்து ஒரு சில ட்ரஸ்ட்டுங்க கட்டுறாங்க. அப்போ 3 மதத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் சாதாரணமாக ஒரு 1000 ஸ்டூடெண்ட்டுக்கு கல்வி நிவாரண நிதி தராங்க. ஆனால் இந்த அரசாங்கம் இது போல் பண்ணாமல் இருக்கிறவன் இல்லாதவன் அப்படின்ட்டு பார்த்து பண்ணிடலாம். ஆனால் நீ இந்த சாதி இருந்தால் தான் உனக்கு இடஒதுக்கீடு தருவேன்னு சாதியை ஊக்கப்படுறதே இன்றைக்கி அரசாங்கம் தானே. அரசு அதிகாரிகள் சாதி பார்த்து தான் போடுறீங்க. தேர்தல் கமிஷன் இந்த இடத்துல பொது தொகுதி, இந்த இடத்துல இந்த இந்த ஆட்கள் தான் நிற்கணுன்றாங்க. கட்சிக்காரங்களாம் இப்போ ராம்தாஸ் ஐயா அவர்கள் இருக்கார் இப்போ மாம்பழ சின்னத்தில், அவர் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கோசம் போகிறாரு, அது என்ன ஒரு பாட்டாளி மக்கள் கட்சின்றது எம்பிசி தான், நீங்கள் நல்லா நாயக்கருக்கான கட்சி தான். என்பிசினா குறிப்பிட்டு வன்னியர் சமுதாயம், அந்த தீச்சட்டி சிம்பிள், அதை நீங்கள் நானே யூஸ் பண்ண முடியாது. அப்போ சாதி கட்சின்னு வச்சுருந்தாலும் அதுக்குள்ளே சாதின்றது இருக்குது. இப்போ அம்பேத்கர் ஸ்டில்லு பொதுவான மக்கள்கிட்ட இருக்குங்களா? யார் வீட்டிலனா போனால் அம்பேத்கருடைய ஸ்டில்லை வச்சுருப்பாங்களா? நம்மளே வச்சுருக்க மாட்டோம். பொதுவாக யார் ஏன் வைக்க மாட்டாங்கன்னா குறிப்பிட்ட சமூகம் உயர்த்தி பிடிக்கிறதால எங்களுக்கு சட்டத்தை ஏற்றி கொடுத்தாரு அதனால் பண்ணுறதில்ல. ஆனால் சட்டம் இயற்றிய அவருடைய போட்டோ எண்ணிக்கை எல்லார் வீட்லேயும் மாட்டக்கூடிய நபராக ஆகுதுன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு சாதி இதுன்னு. இன்னொன்று குரு பூஜை, இது தமிழக அரசு அனுமதிக்குது. இல்லை குரு பூஜை, ஒவ்வொரு சாதிக்கும் குரு பூஜை நடத்துறீங்க, அதில் ஒரு அரசியல் லாபம். இதுதான் நான் சொல்கிறேன், அரசியலுக்கு இந்த சாதின்றது வேணும். இப்போ பாருங்கள், கடந்த காலம் நான் சொல்கிறது ஒரு 30 வருஷம் முன்னாடிலாம் எந்த ஒரு பணக்கார வீடு எரியாது, எந்த ஒரு பணக்கார வீடாது. ஆனால் இந்த மாதிரி ஜனத்தை குறி வச்சு அவங்க குளிசை கொளுத்துட்டு அவங்களுக்கு இழப்பதற்கு ஏறும் இல்லாத மக்களை இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ பட்டியல் சமுதாய மக்களை அதிக அளவு வறுமையில் நிற்க வச்சு இந்த சாதியை உயர்த்தி பிடிக்கிறதே இந்த அரசாங்கம் தான்ற. ஏன் சொல்கிறேன்னா இல்லாதவங்க மேலே தான் சாதி மதம் இனம் உணர்வு எல்லாம் தூண்டி அவனை கொடியை பிடிக்க வச்சு அவனை நடுத்தரில் நிறுத்தி அவன் குடும்பத்தை ஒரு வழி பண்ணி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறது. அப்போ என்னென்னா சாதின்றது அரசாங்கத்தில் இருக்குது, அரசு அதிகாரத்தில் இருக்குது, பள்ளியில் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா பள்ளியில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறப்பே நீ எந்த சாதி கேட்குறான். அப்போது சாதி அற்றவள் அப்படின்னு போட முடியாதா? மதம் அற்றவள் இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? நீங்கள் கல்வி குழந்தை எல்கேஜியில் உள்ளே போகிறப்பே இன்னர் கம்யூனிட்டிடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஏன் ஸ்கூலில் கேட்குறீங்கன்ற. எல்லா ஸ்கூல்லேயும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வான்றீங்க, அங்கேயே தப்பு இல்லை. இப்போ இதெல்லாம் நடக்கிறப்போ வளர வளர பசங்களுக்கு அந்த சாதி ரீதியான உணர்வுன்றது மிகப்பெரிய விஷயமான இருக்கும். ஆனால் அம்பேத்கர் சொல்லியிருப்பார் என்னென்னா மதம் என்பதும் சாதி என்பதும் ஒரு போதை, அது அபிநவ போல். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீ யாருன்றதே மறந்து எது ஒன்றாலும் நடக்கலான்னாரு. அதுதான் கவினுடைய கொலை. இப்போ இவ்வளோ நாள் ஏன் ஆச்சு அந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு? ஏன் உள்ள வந்து ஜாதி உள்ள அம்மா வந்து ஃபுல்லாக தலைமுறை ஆயிட்டாங்க.
ரெண்டாவது கடந்த கால திமுக ஆட்சியில் இந்த சாதி போலீஸ்க்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு. ரெண்டாவது இந்த அம்மாவுடைய சாதியில் சில காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்க. சிபிசிஐடிக்கு இது மாற்றியும் பிடிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அதனால் இதை வந்து பெருசாக எடுத்துக்கல. இந்த கொலையை வந்து பெருசாக எடுத்துக்காம அரசியலுக்காக இதை பயன்படுத்தினாங்க. சரி, நான் சொல்கிறேன், கடந்த காலத்தில் திமுக கூட்டணி கட்சியில் திமுக தான் இந்த கவின் கொலைக்காக தமிழகம் எங்கும் போராடினாங்களா? திமுக கட்சி கூட்டணியில் இருக்காங்க, போராடினாங்க. அதாவது நல்லா பாருங்க, காஷ்மீரில் ஆசிபாக்கு இங்கே போராடினாங்க. இது வந்து பெரிய லெவலில் கொண்டு போன போராட்டம் கண்துடைப்பாக தான் விட்டாங்க. இந்த கேஸ் 10 மாதம் கழிச்சு இந்த அம்மா பிடிச்சிருக்காங்க. இந்த கேஸ் முறையாக எஃப்ஐஆர் போட்டு இது இப்போ சிபிசிஐடிக்கு போயிடுச்சு. இதில் வந்து உண்மையிலே இந்த மாதிரி இன்னொரு நிகழ்வு நடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணால் இதில் இன்னும் வந்து அந்த பொண்ணை வந்து ஏன் எட்டுன்னு வரல? சம்மந்தப்பட்ட அந்த பெண்ணும் இதில் எட்டுன்னு வரணும்ல. 4 பேர் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாரும் அந்த காதலியும் கொண்டாருன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக கொண்டு காதலி என்ன தப்பு பண்ணாங்க? காதலிச்சது தவிர இல்லை காதலிச்சது தவறுன்றது நம்ம சொல்லலை. ஆக்சுவலாக வந்து இந்த அம்மா காதல் பண்ணுறது அவங்க அண்ணனுக்கு எப்படி தெரியுது? இயற்கையாக தெரியலையே, இந்த அம்மா சொல்லி தானே தெரியுது. இவங்க வீட்டில் எப்படி தெரியுது? நம்பி தானே அவங்க வந்து சரி பேசணும்ன்றாங்க. ஸோ நம்பி தான் அழைச்சுன்னு வராங்க. ஆக்சுவலாக இது போன்ற அசம்பாவிதம் நடக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தெரியாது இல்லைங்களா? இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க அந்த பொண்ணு அடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்களா, எங்கள் அம்மாவுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை, என் குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லை என்று சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்து அந்த இறந்த பையனுக்காக இந்த அம்மா குரல் கொடுக்கல. நீங்கள் காணொலிலாம் பார்த்தீங்களா? இது வந்து எங்கள் குடும்பத்துக்கே சம்மந்தம் இல்லை, எங்கள் அண்ணன் தான் பண்ணிட்டாருன்றாங்க. ஆனால் 2 காவல்துறை அதிகாரிகள் ஒரு வீட்டில் இருக்காங்க. அவங்களுடைய பையனை இப்படி அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் பசங்க என் தங்கச்சி இதே மாதிரி பண்ணால் நானும் இது மாதிரி பண்ணி வெட்டுவேன்னு இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா இல்லை தெரியல, நிறைய அந்த சாதி ரீதியான இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சாதி தலைவர்கள் இருக்காங்களே, இவனுங்க மேலெல்லாம் ஒரு 10 கொலை 5 கொலை இருக்குது. அவனுங்களாம் கெத்தாக வரப்போ இன்ஸ்டாகிராமில் போட்டு இதை ஊக்குவிக்கிறாங்க. இதுதான் தெரியுது. ஆனால் அடுத்து அவங்க வந்து ஏதோ தப்பு செஞ்சுட்டாங்களோ, இது போல் சம்பவம் செஞ்சுட்டாங்க, அவங்க வாழ்க்கையே கொலாப்ஸ் ஆகிடுது, டோட்டலாக டேமேஜ் ஆகுது. அந்த பக்கத்தை யாருமே பார்க்க மாட்டாங்களே. யார் பக்கம்ன்றீங்க? இப்போது இந்த ரீல்ஸ் பண்ணுறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு பக்கம்னா இவங்களை கைது பண்ணி சொல்கிறேன். இப்போது ஒருத்தன் பண்ணுறான்னா அவனுக்கு பின்னாடி அந்த சாதி இருக்குது, அந்த சாதி நிற்கும், அந்த தலைவர் நிற்பாருன்னு. இப்போ பாமக கட்சி எடுத்துக்கோங்க, ராமதாஸ் ஐயா இருக்கார், அவர் பையன் அன்புமணி இருக்கிறாரு. காடு வெட்டி குருவை இந்த அளவுக்கு கேஸ் வாங்கி வச்சவர் அன்புமணியை ஏன் பண்ண வைக்கல? ஏன் அன்புமணியை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம்லாம் அடிக்க முடியல, ஒரு கொலை பண்ண முடியல, மரத்தை வெட்டி நடுவில் போட்டு வன்முறைக்கு தூண்டக்கூடிய நபராக காடு வெட்டி குருவை உருவாக்கி விட்டாங்க. பகிரங்கமாக பேசுவார் அவர், பார்த்தீங்கன்னா மேடையில் கொலை மிரட்டல் விடுவார். அந்த மாதிரி ஏன் அன்புமணி பேச முடியல? நாம் பெத்த புல்ல பாதுகாப்பாக இருக்கணும், ஆனால் காடு வெட்டி குரு எங்கே வேணாலும் வெட்டுப்பட்டு சாவலாமா? சமுதாய தலைவர்னு உருவாக்கக்கூடிய எல்லா தலைவருடைய குடும்பத்தில் இருக்கவங்கள யாரையும் பேச விட மாட்டாங்க. இதே பாமக கட்சி இன்றைக்கி வந்து 2 அவருடைய எப்படி சொல்கிறது, அன்புமணி அவருடைய வந்து வேறு மாதிரி அவர் போயிட்டார். இன்றைக்கி அவர் அந்த கட்சியை பிரித்து இன்றைக்கி ஒரு லெவலாக வேறு இதுவும் போயிட்டார். நான் கேட்குறது என்னென்னா, ஒரு தலைவர் புள்ளியை கத்தி எடுக்க வச்சு ஒருத்தனை வெட்டினா ஞாபகம் இருக்குது. நம்ம பிள்ளைலாம் சேஃப்டியாக இருக்கணும், நம்ம ஆட்கள்லாம் சேஃப்டியாக இருக்கணும், ஆனால் நம்ம கட்சியில் இருக்கிற இன்னொருத்தனை தான் கத்தி தூக்க வைக்கணுன்ற மனநிலை இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ நான் இந்த பொண்ணு கூட சொல்கிறேன், சுர்ஜித்துக்கு நான் சொல்லலை, அவரே எங்கள் அண்ணனே போய் வெட்டிட்டாரு. 2வது கொடுத்த பேட்டியில் எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் இதில் எதுவுமே தெரியாது, அந்த பொண்ணு கொடுத்தாலும் முன்னுக்கு பெண்ணு முறை முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அப்படி சொன்ன. ஏன்னா முதல்ல இவங்க எல்லாரையும் ஆர்கனைசேஷன் பண்ணி ஒரு இதுவாக வந்து விசாரிக்கிறது. இப்போ சிபிசிஐடி விசாரித்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் முதல் குற்றவாளியாக அந்த பொண்ணை தான் சேர்க்கணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு வச்சிங்களேன், இந்த பொண்ணு போயிட்டு கன்வின்ஸ் பண்ணி வீட்டில் ஒன்று சேர்க்கணும், இல்லைன்னா அந்த பையனோட போயிட்டு திருமணம் பண்ணிக்கணும். இது எதுவுமே இல்லாமல் வீட்டில் சொல்லிவிட்டு வரவும் செய்யாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கோவத்தையும் பண்ணிவிட்டு பிரச்சனை ஆகி இன்றைக்கி ஒரு உயிர் போச்சு. இதுதானே ஒரு விஷயமா இருக்குது. நான் சொன்னது புரியுதுங்களா? எத்தனையோ பேருக்கு நம்ம காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறோம். கடந்த 1990 கதெல்லாம் வேறு, 2000க்கு முன்னாடிலாம் வேறு. இன்றைக்கி சட்டம் பாதுகாப்பு கொடுக்குதுங்க. இதே பொண்ணு நேராக போய்ட்டு இன்னைக்கு காவல்துறையில் தஞ்சம் இருந்தால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கல. அந்த பையன் படித்த பையன் கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஒரு மேலே வர்றாங்க. மின்பொறியாளர் 1 லட்ச ரூபா சம்பளம்ன்றாங்க. இல்லை, சம்பளம் யாரும் பார்க்கல, படித்த பையன், நல்ல பையன்தான்.
வெட்டி சாவடிக்கப்படுறான். அவனுடைய உயிருக்கு யார் பாதுகாப்பு தரணும்? இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னா, நீங்கள் பாருங்கள், காதல் இளவரசன் இந்த மாதிரி வன்மத்தை தூண்டி சாதி ரீதியாக இத்தனை கொலை நடக்குதுன்னா, அதை கட்டுப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குல்ல. அரசாங்கமும் சாதியை ஊக்குவிக்குது, அரசு அதிகாரிகளும் சாதியை ஊக்குவிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களும் இந்த சாதி தலைவர்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேலே 4 வழக்கு. தென் மாவட்டம், டெல்டா மாவட்டத்தில் எல்லாம் அங்கே ரவுடித்தனம் பண்ணிட்டு சென்னையில் வரான், இங்கே இருக்கிறவன் அங்கே போகிறான். கட்சியில் இவன் ஒரு சாதி தலைவன், இவன் முன்னாடி ஒரு 150 பேர் அன்னகை வரான். ஓப்பன் மார்க்கெட்லேயே அவனுக்கு கொலை மிரட்டல் விடுறானுங்க. அதெல்லாம் இந்த அரசாங்கம் வேடிக்கை பக்கத்தில் சாதியை தூண்டுறது தானே. குரு பூஜைன்ற பேரில் 1,00,000 பேரை திரட்டி அது எப்படி இளைஞர்கள் பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? சாதி ஒழியுமா, சாதி வளருமா? இதுதான் என்னென்னா இந்த 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 வழக்கை இன்னும் மேலே தீவிரப்படுத்தணும். அந்த பொண்ணை கூட சேர்க்கணுன்றேன். அந்த பொண்ணையும் சேர்த்து அந்த பொண்ணு வந்து சப்போஸ் அந்த பையன் கூட ஓடி போயிருந்ததுன்னா காவல் நிலையத்தில் தகுந்த பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. எங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அப்பத்தி இந்த லவ்லாம் வேற. இப்போ வந்து காவல் நிலையத்தில் தஞ்சம் போனோன்னா முழு பாதுகாப்பு காவல்துறை அதிகாரிகள் கொடுக்குறாங்க. எல்லா காவல்துறையிலையும் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் தான் போடுவாங்க. மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பையன் அந்த மாதிரி ஒரு கொலை பண்ணுவான் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த பையனை கூட ரிமைண்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ இவ்வளோ வந்து நிறைய ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த காதல் திருமணத்துக்கு நிறைய அங்கங்கே அடிச்சிருக்காங்க. அப்புறம் காலப்போக்கில் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. இப்போது திமுக ஆட்சியில் அவங்க பிடிக்கப்படாமல் இப்போ தான் தாவேக ஆட்சி வந்த பிறகு தான் இப்போ பிடிச்சிருக்காங்க. இனிமேல் வந்து போலீஸோடைய அந்த மனநிலை மாறும்னு நினைக்கிறீங்களா? அந்த ஜாதிய உணர்வு இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் திமுக தமிழ்நாட்டில் விட அழிக்க வேண்டிய கட்சிங்க. எதுலேயுமே உருப்படாது. தமிழ்நாடு கடனை ஃபுல்லாக தமிழ்நாடு எந்த துறையிலும் முன்னேறல. தமிழனை குடிக்க வச்சது மட்டும்தான் திமுக சாதனை. குடிகாரனா தமிழர்கள் வந்து ஆண்களையும் பெண்களையும் குடிக்க வைத்து தமிழர்களுடைய வீரத்தை மண்ணோட மண்ணாக புதைச்சது திமுக. அதனால் எனக்கு திமுகன்ற கட்சி பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுடைய செயல்பாடு எதுவுமே பிடிக்காது. இப்போ எல்லாமே நம்ம பஸ்ஸு வந்து ஓடுது, பஸ்ஸு நம்மளது இல்லை. பஸ்ஸு விடுற இடம் கவர்மெண்ட் இதுன்றாங்க, ஆனால் அது இல்லை. எல்லாத்தையும் கடலில் மூட்டிட்டாங்க. நான் சொல்கிறது இந்த ஜாதியை ஊக்குவிச்ச திமுக கட்சி தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட்டி தொட்டி எங்கும் தேர்தலுக்கு முன்னாடி குடிசைகள் பற்ற வச்சு அந்த குடிசையிலேருந்தே தன்னுடைய கட்சியை வளர்த்தது தான் திமுக. அதனால் சாதி வந்து ஒழிக்கிறது திமுக எந்த நாளும் முடியாது. இவ்வளோ நாள் இந்த அரசாங்க கெசட்லேயே இவ்வளோ இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இனி வரும் காலத்தில் கண்டிப்பாக காவல்துறை அதிகாரிகள்லாம் புதிய அரசுக்கு ஒத்துழைப்பாங்க. இனி சட்டம் ஒழுங்கெல்லாம் கையில் இருக்கும். ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறப்போ குறுகிய காலத்தில் எல்லாமே கண்ட்ரோல் எடுத்துன்னு வர முடியாது. இவங்க வச்சுட்டு போன 10 லட்சம் கடனே இன்னும் ஒரு 20-25 வருஷத்துக்கு தமிழகம் கடுமையான போராட்டத்தை சந்தித்து இந்த கடனெல்லாம் அடிக்க வேண்டியது இருக்குது. நிர்வாக சீர்கேடுன்றது குறைஞ்சது 10 வருஷமாவது தேவைப்படும். ஏன்னா இப்போ வரக்கூடிய மழை காலத்துலலாம் என்னென்ன பண்ணி வச்சுருக்கானுங்கன்னே தெரியல. 4000 கோடி மழைநீர் வெடிகாலெல்லாம் அபேஸு, பொது கழிப்பிடம் அபேஸு, எதுவுமே காணலை. அங்கங்கே வந்து அடுத்து வர வெள்ளத்தில் இந்த ஆட்சிக்கு அவதூறாக என்ன பேச போகிறாங்க தெரியல. அதனால் இனி வர காலங்களில் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாயிருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷனில் கண்ட்ரோல் எடுத்துன்னு வர கவர்மெண்ட் முயற்சி பண்ணு. உடனே நம்ம இந்த கவர்மெண்ட்டு வந்து 1 மாதம் கூட ஆகலை. இந்த கவர்மெண்ட்டை நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கான். 8 கோடி பேரில் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம சரிப்படுத்தி முதல்வருடைய நாலேஜுக்கு எத்தனை போய் தீர்வு காணுமே தவிர 19 ரூபா பேசிட்டு போயிட முடியாது. ஓகே, மிக்க நன்றி. நேரில் வந்து பல்வேறு தகவலை பேசியமைக்கு நன்றிப்பா. மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.